தனுசு ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமாக எல்லாமே கைக்கு எட்டின தூரத்தில் வருது. ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்குங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனால் பயப்படாதீங்க. தனுசு ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போகிறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்கள் குலதெய்வம் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசில் நினச்சிக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்கள் மனபாரத்தை பாதியாக குறைக்குமுங்க. இந்த பலன்களை பழிக்கவும் வைக்குமுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தில் இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாற்ற போகிற இன்றைய தனுசு ராசி பலனுக்குள் போகலாமா? தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தனுசு ராசி அப்படின்னாவே தனித்துவமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரங்க. எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா இவங்க அதிலிருந்து வித்தியாசப்பட்டு யோசிப்பாங்க. தப்பாக யோசிக்க மாட்டாங்கங்க. மற்றவங்க தவறவிட்ட வாய்ப்புகள், மற்றவங்களால முடியாத விஷயத்த செய்யணும்னு யோசிப்பாங்க. திட்டம் போடுவாங்கங்க, அதை செயல்படுத்துவாங்க, வெற்றியும் அடைவாங்கங்க. இவங்களுடைய இலக்குங்கிறது ரொம்ப பெருசுங்க. அதற்கான திட்டமிடுதலும் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. இவங்களுடைய செயல்பாடில் 1% கூட மற்றவங்களால கணிக்கவே முடியாதுங்க. அடுத்ததா இவங்க இதைத்தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு இதனால தான் தனுசு ராசி உயர்வான செயல்களை செய்து சாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இவங்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க. பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை கொடுப்பாங்க. மிகப்பெரிய பணக்காரரா செல்வந்தராகவே இருந்தாலும் யாருமே சின்னதாக கூட அவமானப்படுத்துறதோ ஒதுக்கி வைக்கிறதோ சுத்தமாக தெரியாதுங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க. அதே மாதிரி யாராச்சும் தனுசு ராசி அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க, உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னா தனுசு ராசி சாகிற வரைக்கும் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கங்க. அவங்களே வந்து உதவின்னு கேட்டு நின்னாலும் உதவி செய்வாங்களே தவிர்த்து அவங்கள ஒதுக்க மாட்டாங்கங்க. உனக்கு தேவை, உதவி வாங்கிட்டு போயிட்டே இரு, திரும்பவும் பழைய மாதிரி உறவாடலாம்னு மட்டும் நினச்சிடாத. அது உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. இப்படி ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்கங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நிறைய விஷயங்களில் வெற்றி கொண்டாலும் சந்தோஷம் அப்படிங்கிறது நிலையாக இருக்காதுங்க. உங்களுக்கு அந்த சந்தோஷமும் வெற்றியும் நிலைச்சிருக்கணும்னா ஒரு மனுஷனா ஒரு தெய்வம் வாழ்ந்து போராடி வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சியில் திளைத்து அருள் பாலிக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்புங்க. அப்படி என்னம்மா கோயில் இருக்கு, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஜடாயு, அதாவது கழுகரசனுக்கு ஸ்ரீராமர் தன் கைகளாலே ஈமக்கிரிகளை செய்த தலம் இருக்கு இல்லையா, அந்த தலத்துக்கு போயிட்டு வர்றது நம்முடைய தனுசு ராசிக்கு வெற்றிக்கான வழியும் நிம்மதியும் உருவாக்குமுங்க. அப்படிப்பட்ட கோயில் எங்கம்மா இருக்கு? திப்புட்குழி, அதாவது திருப்புட்குழி அப்படிங்கிறது மறவிதாங்க. திருப்புடக்குழி அப்படின்னு மாறுச்சுங்க. இந்த தலம் பார்த்தீங்கன்னா
ஜடாயுன்னு சொல்லக்கூடிய கழுகரசனுக்கு ஸ்ரீராமர் வந்து தன் கைகளாலேயே ஈமக்கிரிகளை செய்த தலம்ங்க. ராவணனை வதம் செய்த வெற்றி கோலத்துல விஜயராகவன்னு சொல்லக்கூடிய நாமத்தோட அருள் பாலிக்கக்கூடிய தலம்ங்க. அதே மாதிரி அந்த ஜடாயுகக்காக வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி அளிக்கிறாருங்க. அந்த கோதண்ட ராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்கள் வாழ்க்கைய நிச்சயம் மாத்துவாருங்க, நிம்மதியை கொடுப்பாருங்க. திருப்புக்குழி திருத்தலம்தான் சென்னையிலிருந்து வேலூர் போகக்கூடிய நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. காஞ்சிபுரத்தில் இருந்து வேலூர் போனீங்கன்னா அதில் வந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் வாலுச்செட்டி சத்திரத்தில் இறங்கி கோயிலுக்கு நீங்கள் போகலாமுங்க. இந்த கோயில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமுங்க, ஏற்றத்தை கொடுக்குமுங்க, நிரந்தர சந்தோஷத்தை நிலைக்க வைக்குமுங்க. இது வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கான பொதுவான வாழ்க்கையில நீங்கள் போக வேண்டிய தலமுங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ தனுசு ராசிக்காரங்க தலைப்பு பார்த்துருப்பீங்க. தனிமரமாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களில் முடிவுக்கு வரக்கூடிய 8 பெரும் பிரச்சனை. இந்த எரியிறத பிடுங்கிட்டா கொதிக்கிறத அணைஞ்சிரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயங்களையுமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோமுங்க. இது 100% உண்மையான விஷயமுங்க. சரிங்களா? நிஜமாவாமா? எப்படிம்மா? அது எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரியாகும்னு நீ சொல்கிற? காரணம் கேட்டிங்கன்னா, 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால ஒரு யோகம் உருவாகுதுங்க. அதுதாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிகழ்த்த போகுதுங்க. அது 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி புதன் பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் உருவாகக்கூடிய திருக்கிரக யோகம்ங்க. இது வந்து உங்களுக்கு பணத்தையும் குவிக்க போகுதுங்க, வெற்றியையும் குவிக்க போகுதுங்க. இப்போ ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்களில் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு ராசியை மாற்றக்கூடிய கிரகங்கள்னால நமக்கு நல்லதும் கெட்டதும் நடக்குங்க. ஆனால் ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கையினால, ஒரு சில கிரகங்களுடைய மாற்றத்தினால சில நேரங்களில் சக்தி வாய்ந்த யோகமான நிலையும் உருவாகுமுங்க. அந்த வகையில் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால திருக்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகி இருக்குதுங்க. இந்த சக்தி வாய்ந்த யோகம்ங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக போகுதுங்க. அதுவும் யோகம், புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய புதன் பகவானாலையும், நவகிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானாலையும், தேவனுடைய குருவான குரு பகவானாலையும் தான் உங்களுக்கு இந்த சக்தி வாய்ந்த திருக்கிரக யோகம் பலன் கொடுக்க போகுதுங்க. யோகம்ங்கிறது உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க. இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல பலன்களை பின்னாடி பார்க்கலாமுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தீர்வை தரக்கூடிய அந்த 8 பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? முதல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிராக இருந்த சூழ்நிலை, உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறாங்கங்க. எதிராக இருந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுதுங்க. அந்த அளவுக்கு நேரம் காலம் கூடி வந்திருக்குதுங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. இது நாள் வரைக்கும் அது கிடையாது. உங்களுடைய அறிவுரையை வந்து யாருமே கேட்டது நீங்கள் சொன்னால் அதை கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இனி நீங்கள் சொல்கிறத மட்டுமே ஏற்றுக்கிட்டு நடந்துக்க போகிறாங்கங்க. அதே போல் வீட்டில் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் இனி நல்லபடியாக நடக்குங்க. 3வது பிரச்சனை, பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்ககிட்ட நிறைய இடைஞ்சலை கொடுத்துருப்பாங்க. அந்த பகை நிலை மாறுதுங்க. உறவுக்காரங்க கிட்ட அன்பாக பழக போகிறீங்க. அவங்களுமே உங்ககிட்ட தான் உதவின்னு கேட்டு வந்து நிற்பாங்க. அடுத்ததாக 4வது தீர்வு தரக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனைங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இல்லை. இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு, காதலில் பிரேக்கப் ஆகி இருக்குமுங்க.
திருமணமானவங்க சண்டை சச்சரவுல பிரிஞ்சிருப்பாங்க. இப்படி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகுதுங்க. மனம் விட்டு பேச போறீங்க. பிரிந்து போன தம்பதிகள் கூட ஒன்றிணைந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமா அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததா 5வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைங்க. வீடு பிரச்சனை, நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வங்கியில கடன் கேட்டா உதவி கிடைக்கல. இப்ப எங்கேயுமே பண உதவி கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்கு வங்கியில கடன் உதவி கேட்டீங்கன்னா அது கிடைக்குமுங்க. சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு, சொத்து பிரச்சனைகள் தீருதுங்க. அடுத்ததா 6வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைங்க. ஏதாவது ஒரு மாதிரி சோர்வா கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு ஆரம்பிச்சு நமக்கே பெருசா ஏதாவது நோய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாத அளவுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை மாறுதுங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமுங்க. அழகு, இளமை கூடுமுங்க. ஓகேங்களா? அடுத்ததா 7வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நினைக்கிறது அது ஒன்று நடக்குமுங்க. வெற்றி கிடைக்கிற மாதிரியே இருக்கும், கடைசியில் பார்த்தா தோல்வி. இந்த அரசியல்வாதிகளை ஓட்டு கவுண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம தான் முன்னிலை, நம்ம தான் பெருசுன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம திட்டங்களும் செயல்பாடுகளும் இருந்தாலும் கடைசியில் புஷ்ஷுன்னு போயிடுமுங்க. ஆனால் இனி எதிலுமே துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெற போகிறீங்க. மனசில் இருந்த குழப்பங்கள், சஞ்சலங்கள் அனைத்தும் விலகி புது உற்சாகத்தோட தனுசு ராசி வலம் வர போகிறீங்க. அடுத்ததா 8வது பிரச்சனைங்க. சமுதாயத்தில் அந்தஸ்து, மதிப்புன்னு ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்தீங்க. நிறைய கௌரவ பதவிகள் எல்லாம் வகிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ எல்லாம் கைவிட்டு போய் ஒன்றும் இல்லாமல் வேற ஆளாக சுற்றியிருப்பீங்க. ஆனால் அந்த நிலை திரும்பவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சமுதாயத்தில் அந்தஸ்துக்கும் மதிப்புக்கும் உயர்வுக்கும் உண்டான ஆட்களாக வலம் வர போகிறீங்க. கௌரவ பதவிகள் எல்லாம் தேடி வந்து கொடுப்பாங்கங்க. சொந்த ஊரில் முதல் மரியாதை கிடைக்குமுங்க. கோயில் விசேஷமா, ஊரில் ஏதாவது விசேஷமா முன்ன நின்று உங்களை நடத்த சொல்லி வற்புறுத்துவாங்க. புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு செல்வாக்கு மிகுதுங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனை எல்லாமே ஒட்டு மொத்தமாக விலகி போகுதுங்கிறத உங்களால் உணர முடியுதுங்களா? இந்த 8 பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை உருவாக்கி வச்சிருந்துச்சுங்க. வாழ்க்கையே பிரச்சனை தாண்டா போடா அப்படின்னு உங்களை நினைக்க வச்சிருந்துச்சுங்க. அது இப்போ சரியாகுதுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. இதோட தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கைகூடி வருமுங்க. குடும்பத்தில் இனி நல்லது மட்டுமே நடக்குமுங்க. பூர்வீக சொத்துக்களை வாங்குவீங்க, புதுசாக வீடு கட்டுவீங்க. எல்லா விதங்களிலுமே வெற்றி உண்டுங்க. உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் வகையில் உதவி கிடைக்குமுங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கிறதுனால, எதிர்ப்புகள் எல்லாமே விலகுவதனால, வழக்குகள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டசாலின்ற பேரோட தனுசு ராசி இனி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வருமானம் முறையேறுதுங்க. விஐபிகளோட அறிமுகம் கிடைக்குமுங்க. குடும்பத்தில் நல்லது நடக்குதுங்க. சந்தோஷம் அதிகமாகுதுங்க. புதுசாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல உயர்வு இருக்குதுங்க. தாய், மனைவி, குடும்பத்தில் எல்லாருடைய ஆரோக்கியத்திலுமே அக்கறை காட்ட போகிறீங்க. தாய் வழி உறவுகளால், தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகுதுங்க. புதுசாக ஒரு தெம்போட வலம் வர போகிறீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் அதிகமாகுவாங்க. தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் தொழில் செய்கிறீங்களோ, உத்தியோகம் பண்ணுறீங்களோ, என்ன செய்தாலும் சரி அது லாபத்தை கொடுக்குமுங்க. அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டுங்க. தொழில் செய்கிறவங்க புதிய யுக்திகளை கையாண்டு பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் வர வைப்பீங்க. இதோட
கடையையோ இல்லை ஷோரூமையோ இல்லை தொழிலையோ நவீனமயமாக்குவீங்க. இதனால பல நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. உத்தியோக பணிகளுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாவாங்க. நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல நல்ல வேலை கிடைக்குமுங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது இப்ப கைகூடி வருமுங்க. அதே போல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க இழந்த சலுகை மீண்டும் கிடைக்குமுங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல பெரிய சம்பளத்துடன் கூடிய பெரிய நிறுவனத்துல வேலை கிடைக்குமுங்க. கலைஞர்களுக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குமுங்க. நல்ல நிறுவனத்துல வாய்ப்பு கிடைக்குமுங்க. அதுபோல கணினித்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்குமுங்க. அரசாங்கத்தால கௌரவிக்கப்படுவீங்க. கல்வி நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அரசாங்க உத்தியோகத்திற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமுங்க. அரசாங்க உத்தியோகம் நிச்சயமுங்க. பச்சை பேனால கையெழுத்து போடுவீங்க. முன்னேற்றம் உண்டுங்க. ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை இழந்த உங்களுக்கு வாழ்க்கை அதிர்ஷ்டகரமாக பிரகாசிக்க போகுதுங்க. தனுசு ராசிக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல. இன்னும் இப்போ வரைக்கும் 10 பிரச்சனைகள் தீர்வது எந்த மாதிரி மாறுது அந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? குறிப்பா அந்த திரிகிரக யோகத்தினால திடீர் நிதி நன்மைகளை பெற போறீங்க. தொழில்ல இருக்கிறவங்க நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. எப்பேற்பட்ட சவால்களுமே புத்திசாலித்தனமா சமாளிக்கக்கூடிய திறனை பெற போறீங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படுமுங்க. நிதி நிலைமைங்கிறது வலுவா இருக்குமுங்க. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவில்லைங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. இது மட்டும் இல்லாம சமுதாயத்துல மதிப்பு, மரியாதை அதிகமாகுதுங்க. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்குதுங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குதுங்க. சுபநிழல் அதிகமாக ஈடுபடுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து உங்க வீட்லேயுமே நடக்க போகுதுங்க. புதிய வேலைகளை தொடங்கக்கூடிய எண்ணம், புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இப்போ முயற்சி பண்ணுங்க. வெற்றி கிடைக்குமுங்க. அதே போல நீண்ட காலமா உங்களுடைய பணம் வெளியில மாட்டி இருந்தா அந்த சிக்கிய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட வருமானத்துல உயர்வு இருக்குதுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்குதுங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க. ஆல்ரெடி செய்த முதலீடுகள்ல இருந்து கூட நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. எல்லாத்துக்கும் மேல பங்கு சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலமாகவும் நல்ல நிதி ஆதாயங்களை பெற போறீங்க. இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து நம்முடைய தனுசு ராசிக்கு இந்த திரிகிரக யோகம்ங்கிறது இந்த 3 கிரகங்களும் சேர்ந்துட்டு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டகரமான பலன்களையும் கொடுக்கறத உணர்த்தியாச்சுங்க. இது எல்லாம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த யோகத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய புதன் பகவான், அவரை வழிபாடு செய்யணுமுங்க. அவருடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப முக்கியமுங்க. அவருக்கு அதிர்ஷ்ட தெய்வமா இருக்கக்கூடிய புதன்கிழமைகள் தோறும் பெருமாளை வழிபாடு செய்யணுமுங்க. மகாலட்சுமி தாயுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நீடித்து நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்கங்க. 2வது, ஒவ்வொரு வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக கொடுக்க, வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகுமுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுமுங்க. அடுத்ததாக 3வது பார்த்தீங்கன்னா, யாரை வழிபாடு செய்யணும்னா சூரிய பகவானை அனுதினமும் காலையில் எழுந்ததுமே சூரிய பகவானை நமஸ்காரம் செஞ்சுட்டு அந்த அன்றாட வேலைகளை தொடங்க பாருங்க. தனுசு ராசி எந்த இடத்துலையுமே உங்களுடைய வளர்ச்சிங்கிறது சிறிதளவும் பின்தங்கி போகாதுங்க.
தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. உலகம் முழுக்க வெளிச்சம் தரக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினால தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில பிரகாசம் பிரகாசிக்க போகுதுங்க. இந்த 3 வழிபாடு மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா 3 தெய்வங்களுடைய அனுகத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிக்கு மேல் வளர்ச்சி, வெற்றிக்கு மேல் வெற்றி குவிக்க போறீங்க. இதில் எல்லாமே அடங்குமுங்க. பணமும் சரி, குடும்பத்தினுடைய ஒற்றுமையும் சரி, உங்களுடைய மனசுக்கு நிம்மதியும் சரி, எல்லாமே கிடைக்குமுங்க. நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. உங்கள் பக்கம் தெய்வங்களுடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.